கூடாரை வள்ளி அப்படின்னு சொன்னாலே அக்கார வடிசல் தாங்க ஞாபகம் வரும். ஆண்டாள் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சிறு வயது முதல் ரங்கன் மேல் காதல் வயப்பட்ட ஆண்டாள், நான் ஸ்ரீரங்கனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு 108 தடா அக்கார வடிசல் தரேன்னு அழகர்கிட்ட வேண்டிக்கிட்டா. அக்கார வடிசல் செய்து பாவை நோன்பு முடிப்பது வழக்கம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பயிறு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரட்டும். அதுக்குள்ளே நாம 1/2 லிட்டர் பால் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். ஒரே ஒரு தண்ணியில் அரிசி பருப்பை அலசி எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வர்ற பாலோட அரிசி பருப்பும் சேர்த்து சீராக வேகட்டும். அதுக்குள்ளே நாம பொடிச்ச வெல்லத்தை 3 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணியில் கரைச்சி தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகு நல்லா கொதி வந்ததும் குழஞ்சி வந்த கலவையில் சேர்த்துக்கலாம். முந்திரி பயிறு, திராட்சை, நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு அக்கார வடிசல்ல சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நல்லா சேர்த்துக்கலாம். பால் மணத்துலேயும் நெய் மணத்துலேயும் கமகமன்ட்டு அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஹைலைட்டே பச்சை கற்பூரம் தாங்க. நிறைய போடக்கூடாது, ஒரே ஒரு பிஞ்ச் போடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அக்கார வடிசல் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.